பயணிகளின் கவனத்திற்கு, கோடை காலத்தில் பேருந்து, ரயில் போன்ற பொது போக்குவரத்துகளில் பயணிப்பது மிகவும் சிரமமானது. குறிப்பாக ரயில்களில் கூட்டம் அதிகளவு குவியும். முன்பதிவில்லாத பெட்டிகளில் பயணித்தால் அவ்வளவுதான். குளிக்காமல் அந்த பெட்டிகளில் ஏறினால் இறங்கும்போது வியர்வையிலேயே குளித்துவிட்டு வெளியேறும் அளவுக்கு வெப்பத்தின் தாக்கமும் கூட்டத்தால் ஏற்படும் புழுக்கமும் இருக்கும். இந்நிலையில் ரயில்களில் சில பயணிகள் முன்பதிவில்லா டிக்கெட் எடுத்திருந்தாலும் முன்பதிவு செய்யப்பட்ட ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளில் ஏறிவிடுகின்றனர். இதனால் பல்வேறு இடங்களில் சண்டை மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளன. இதுபோன்ற பயணிகளிடம் இருந்து 3 லட்சத்திற்கும் மேல் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பயணச்சீட்டு இல்லாமல் முறையற்ற பயணம் செய்ததாக பிடிபட்டவர்களிடம் இருந்து 1.54 கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூறியுள்ள மத்திய கிழக்கு ரயில்வே தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி சரஸ்வதி, டிக்கெட் இல்லாமல் மற்றும் முறைகேடாக பயணிக்கும் பயணிகளை கைது செய்ய விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு ரயில்வேயில் இயங்கும் மற்றும் கடந்து செல்லும் ரயில்களில் மொத்தம் 268 ஏசி பெட்டிகளில் சோதனை செய்யப்பட்டன. இதில் அனுமதியின்றி பயணம் செய்த 521 பயணிகளுக்கு 3.51 லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. சிறப்பு நடவடிக்கைகளில் டானாபூர், ஷோன்பூர், சமஸ்திபூர், பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் மற்றும் தன்பாத் ஆகிய அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் டிடிஆர் உள்ளிட்ட அதிகாரிகள் சோதனை செய்யப்பட்டதாகவும், இதில் 21,270 பயணிகள் டிக்கெட் இல்லாமலும் சரியான டிக்கெட் இல்லாமலும் பயணம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அவர்களிடம் இருந்து ஒட்டுமொத்தமாக 1.54 கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்.